Welcome to Yanmax Civil Muthukan. In the video, we will talk about the relation and function like example 8. The figure shows a relation. இந்த ஃபிகரில் தான் ரிலேஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி செட் பில்டர் ஃபார்ம்லேயும் ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் அந்த ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் த ரேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிலேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 9லேருந்து எங்கெல்லாம் ஆரோ போயிருக்கு? 9லேருந்து 3க்கும் -3க்கும் போயிருக்கு. 4லேருந்து எங்கெல்லாம் போயிருக்கு? 2க்கும் -2க்கும். 25லேருந்து 5க்கும் -5க்கும். இந்த சைடு x, இந்த சைடு y. x belongs to a இல்லை p, y belongs to b or q, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து போனதுலேருந்து நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற ரிலேஷன் எப்படி எழுதலாம்? x is the square of y. இதோட ஸ்கொயர் நம்பர் தான். 2 square -2 square 4, 5 square -5 square 25, 3 square -3 square 9. ஸோ x is the square of y. இதோட ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இது. ஸோ செட் பில்டர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு இதை நம்ம எழுதலாம். செட் பில்டர் ஃபார்ம்னா நமக்கு என்னது? r is equal to x, yன்னு ஒரு செட்டை பில்ட் பண்ணி எழுதுவோம்ல, அதுதான் r is equal to x, y. என்னென்னு எழுதணும்? x is the square of y. Square of y. x belongs to a, y belongs to b. இல்லைனா pq போட்டுக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டர்டு பேர்ஸ் கோஆர்டினேட்ஸ்லாம் எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட்டு 9, 3, 9, -3. நெக்ஸ்ட்டு 4, நடுவில் கமா வரணும். 4, 2, 4, -2. 25, 5, 25, -5. நெக்ஸ்ட் இதோட இல்லை டொமைன் கண்டுபிடிக்கணும். டொமைன்னா என்ன சொல்லியிருக்கோம்? நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்து இங்கே இருக்கிற ஏ செட்லேருந்து எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதோ, ஆரோ போகுதோ அதெல்லாம் தான். ஸோ 9, 4, 25. ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதே ரைட் சைடில் எங்கெல்லாம் ஆரோஸ் வந்துச்சோ அது 5, 3, 2, -2, -3, -5. ஏன்னா 1 வந்து நமக்கு ஃபங்க்ஷனில் வரல, அதனால் 1 எழுதக்கூடாது. சப்போஸ் கோடொமைன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? செட் பி மொத்தத்தையும் தான் எழுதணும், ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் ஆகலைனாலும். ஸோ 5, 3, 2, 1, -2, -3, -5.